சார் இப்போ வந்து இந்த ஊட்டி கொடைக்கானலுக்குலாம் இ பாஸ் நடைமுறை வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வருவாய்த்துறை அமைச்சராக இருக்குது, இதனால வருவாய் எதுவும் பாதிக்கப்படும் அந்த சுற்றுலா, இதை எப்படி இல்லை இது பார்க்குறீங்க இந்த இ பாஸ் நடைமுறை? இல்லை, ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிற போது அதை வந்து முறைப்படுத்த வேண்டியது அவசியம். நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு அது போனதுனால நீதி அரசர்கள் வந்து இதை முறைப்படுத்தலான்னு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு இதுவுமே ரெகுலேட் பண்ணிக்கலாம். ரெகுலேட் பண்ணிக்கிறதுனால தவறு ஒன்றும் இல்லை. நம்மளை நாமே வரையறுத்துக்கிறதும் நம்மளை நாமே முறைப்படுத்திக்கிறதும் அது மக்களுக்கு பாதுகாப்பு தான். அது இந்த இ பாஸ் ஆனால் அரசு முறையாக அதை செய்யணும், கையாளணும். அதை வந்து முறையாக செய்வாங்களா அப்படின்றது கேள்வி இருக்கு. ஏன் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, அரசு மீது நம்பிக்கை இல்லை. சிஸ்டம் கரெக்டு, ஆனால் அதை செயல்படுத்துகிற விதத்தில் வந்து பல குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு அச்சம் தெரிவிக்கிறாங்க. அந்த அச்சத்தை போக்குன்ற வகையில் நியாயமான முறையில், நேர்மையான முறையில், வெளிப்படைத்தன்மையாக செயலாற்றுனா அது மக்கள் வரவேற்பாங்க. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்க ஊர்லேயே இடத்த வாங்கி போட்டுட்டு வந்து இடத்த வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பத்திரிகையில் கூட அந்த செய்தி வந்திருக்குது. அதாவது என்னன்னா, அந்த நில அபகரிப்பு என்பது திமுகவினுடைய முகவரியாகவே இருக்கும் எப்பயுமே. அவங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் நில அபகரிப்பு. அதனால தான் அம்மா அவர்கள் 2011 நில அபகரிப்புக்கு என்று ஒரு தனி பிரிவையே காவல்துறையில் ஏற்படுத்தி பல வழக்குகளை பதிவு செய்து பல பேர்கிட்ட இருந்து அந்த நிலத்தை மீட்டெடுத்து இழந்த நிலத்தை மீண்டும் இழந்தவர்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிலைமை தொடர்மையானால் மீண்டும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து அம்மாவுடைய வழியிலே அது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலருகிற போது, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக வருகிற போது இந்த இழந்த சொத்துக்களை எல்லாம் அம்மாவின் வழியிலே நிச்சயமாக அது மீட்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைப்பதற்கு அது உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே எடுத்தது. எப்போதும் மக்களுக்கு துணை நிற்கும். அதில் மக்கள் அச்சப்பட வேண்டாம். இப்போ நடக்கிறது எல்லாம் தற்காலிகம்தான். ஏன்னா இது வந்து வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க சொத்தை காணலைன்னு திரைப்படத்தில் கவுண்டமணி கிணத்த காணோம் வடிவேலு சொன்ன மாதிரி என்னுடைய இடத்த காணோன்னு பல பேர் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சி. இந்த கண்ணீர் சும்மா விடாது. இது ஏழைகளின் கண்ணீர், சாமானியர்களின் கண்ணீர், உழைத்து உயர்ந்தவர்களுடைய கண்ணீர். இந்த கண்ணீருக்கு இந்த திமுக அரசு அமைச்சர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும்.